உரி தாக்குதல் மற்றும் அதற்கான இந்திய ராணுவத்தின் பதிலடியை ஒட்டி காஷ்மீர் பகுதி முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்குள்ள கள நிலவரத்தை நேரடியாக பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் அரவிந்த். நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வெயில் கால தலைநகரமான ஸ்ரீநகரில் உள்ள டால் லேக் என்ற பகுதியில். இந்த பகுதியில் தற்போது மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. அதாவது இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் நமாஸ் முடித்த பிறகு கலவரக்காரர்கள் மீண்டும் இராணுவத்தினர் மீது கற்களை எறிந்து வீசி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக அங்கிருந்த ஒரு வாகனத்தையும் தீயிட்டு கொளுத்தி தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கோஷங்களாக இராணுவத்தினர் உடனடியாக இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோஷங்களை வலியுறுத்தி அவர்கள் இராணுவத்தினர் மீது கற்களை வீசி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இராணுவத்தினர் தரப்பிலும் இதுபோன்ற ஒரு போராட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்துதான் காலை முதலே இந்த இடத்தை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தார்கள். இன்றும் இதுபோன்ற இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கண்டிப்பாக போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள். அதனால் தான் முழுவதுமாக இந்த ஏரியாவை முழுவதுமே 144 தடை உத்தரவு போட்டு முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தனர். தற்போதும் அதனை மீறி இதுபோன்ற இந்த இடத்தில் ஒரு கலவரம் வெடித்துள்ளதால் இந்த கலவரம் இந்த இடத்தை தாண்டி வேறு எங்கும் பரவி விடாமல் தடுப்பதற்காக இராணுவத்தினர் முழு வீச்சில் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தந்தி செய்திகளுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.